الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. وقال النبي صلى الله عليه وسلم: لغدوة أو روحة في سبيل الله خير مما تطلع عليه الشمس أو تغرب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ்வின் பேரருளால் 29வது வாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஹிஜ்ரி 5 பெருமானார் என்ன செயல்பாடுகளை செய்தார்கள், ஹிஜ்ரி 6 பெருமானார் வருகிற போது என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்பதை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலத்தில் மட்டுமல்ல, மதீனாவிற்கு வந்தும் ஏறத்தாழ 8 ஆண்டுகள் பெரும் கஷ்டங்களை சந்தித்தார்கள். அந்த அடிப்படையில் பனூ முஸ்தலிக் போர்க்களத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் முனாஃபிகீன்களின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இந்த முனாஃபிகீன்களின் தலைவர், தன்னோடு வந்திருக்கிற முனாஃபிகீன்களிடத்திலே சொல்லுவார்: லா துன்ஃபிகு அம்வாலக்கும் லி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் இந்த முகம்மதுக்காக செலவழித்து விடாதீர்கள். போர்க்களத்தில் யாருக்கு வெற்றி இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் முகம்மதோடு சேருவதா அல்லது நீங்குவதா என்று வைத்துக் கொள்ளலாம். வெற்றி கிடைத்து விட்டால் நாம் முகம்மதோடு இணைந்து கொள்ளலாம். அதில் தோல்வி கண்டு விட்டால் யார் ஜெயித்தார்களோ அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருப்பதை ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா பார்த்து விடுகிறார். நாயகத்திடத்திலே போய் சொல்லுகிறார்கள்: நபியே நாயகமே, நல்லதையே நினைக்கிற நாம், ஆனால் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார், பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை அழைக்கிறார்கள். அழைத்து, நீங்கள் பேசியது உண்மைதானா என்று கேட்கிற போது என்றைக்கு முனாஃபிகீன்கள் உண்மை சொல்லி இருக்கிறார்கள்? பெருமானாரிடத்திலே துணிச்சலாக சொல்லுவார்: வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, லகதப ஸைத் பின் அர்கம், ஸைத் பின் அர்கம் தான் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் பேசவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை இறக்கினான்: வல்லாஹு யஷஹது அன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ்வே சாட்சி சொல்லுகிறான், இந்த முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகீன்களை இனம் காட்டியது எந்த போர்க்களத்தில் என்றால் பனூ முஸ்தலிக், பனூ முரைசி போர்க்களத்தில் தான். இந்த வேளையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தையும் பேசுகிறார்கள். முனாஃபிக் எப்படி இருப்பான் தெரியுமா? குர்ஆன் நிறைய அடையாளங்களை சொல்லுகிறது. பெருமானார் ஒரு 3 அடையாளங்களை சொல்லுகிறார்கள் என்றால் குர்ஆன் ஏறத்தாழ 17 அடையாளங்களை சொல்கிறது.
இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவன் முனாஃபிக்குன்னு சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிஃபாக்கின் தன்மையிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்தருள்வானா. அவங்க காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த முனாஃபிக்கீன்கள் எல்லாம் முனாஃபிக்கே இஅ்திகாதி. நம்ம காலத்துல இருக்கக்கூடிய முனாஃபிக்கெல்லாம் முனாஃபிக்கே அமலி, இஅ்திகாதி அல்ல. கொள்கை சம்பந்தப்பட்ட முனாஃபிக்குகள் ரசூலுடைய காலத்தோடு முடிந்து போனார்கள். முனாஃபிக்கு அடையாளத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள், சலாசு மன் குன்ன ஃபீஹி, மூன்று தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ போக முனாஃபிக். ஒன்று, இத ஹத்தஸ கதிப, பேசினால் பொய்யாய் பேசுவான். பொய் என்பது முஃமினுக்கான அடையாளம் அல்ல. எப்பொழுது பேசினாலும் அந்த பேச்சிலே அவனிடத்திலே பொய்மை கலந்திருக்கும். இத வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை மீறி நடப்பான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் முஃமினின் அடையாளம். 4 நாள் கழித்து பேமெண்ட் கொடுத்துறேன்னா 4 நாள்ல கரெக்டா கொடுத்துடணும். வந்ததுக்கு பின்னாடி இன்னொரு 4 நாள், இன்னொரு 4 நாள், இப்படியே இழுத்து கொண்டு செல்வது முஃமினின் அடையாளம் அல்ல, இது முனாஃபிக்கின் அடையாளம். இது அத்துமீன கான, அமானிதத்தை கொடுத்து வைத்தால் அமானிதத்தில் மோசடி செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே முனாஃபிக்கீன்களுடைய அடையாளத்தை குறித்து அல்லாஹ் நிறைய பேசுவான். ஃபீ குலூபிஹிம் மர்துன் ஃபஸாதஹுமுல்லாஹு மர்லா. இந்த முனாஃபிக்கீன்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான நோய் இருக்கிறது. முஃமின்களோடு சேர்ந்து இருப்பார்கள், ஆனால் முஃமின்களோடு ஒட்டாமல் இருப்பார்கள். தர்க்கு அவாமிரில்லா, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விஷயங்கள் அதை எடுத்து நடப்பதற்கு அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத காரணம் உள்ளம் முழுக்க நோய் என்று அல்லாஹ் பேசுகிறார். உள்ளம் முழுக்க நோய் இருக்கிற காரணத்தினால் முஃமின்களோடு சேர்ந்து இருப்பார்கள், ஆனால் ஏற்காமல் இருப்பார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிற போது 5வதாக சொல்லுகிறான், பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். பேராசை என்ற நோய் அவர்களின் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும். இந்த பேராசை தான் ரசூலோடு சேரவிடாமல் தடுத்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகிறார். அதே மாதிரி தக்கப்புர், முனாஃபிக்கீன்களுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுகிறான், பெருமானாரும் சொல்லுகிறார்கள், அத்தக்கப்புர் வல் இஸ்திக்பார், தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்ளுவான். பெருமானாரை விட தான் உயர்ந்தவன் என்று நினைத்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அல்லாஹு அக்பர். இந்த செய்தி, ஆனால் அவருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி கிடைக்கிறது, இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று. தன்னுடைய தகப்பன் பொய்யன் என்று தெரிந்து கொண்டு பெருமானாரிடத்திலே வருகிறார், நாயகமே, என் தகப்பனாரை கொல்வதற்கு அனுமதி கொடுங்கள், என் தகப்பனார் செய்த காரியத்திற்கு கொல்ல அனுமதி கொடுங்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. பபிர் அலா வாலிதை, உம்முடைய பெற்றோருக்கு நீ உபகாரியாக இரு, கொன்றுவிட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உடைய மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி முனாஃபிக்கீன்களுடைய அடையாளத்தை கொடுத்து சொல்லுகிற போது குர்ஆன் பேசுகிறது, அல் இஸ்திஹ்ஸா, இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிபூன், நாங்கள் எல்லாம் முஃமின்களோடு இருப்பதற்கு காரணம் அவர்களை கிண்டல் செய்வதற்காகத்தான் அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம். உண்மையிலேயே காபிர்களே உங்களோடு தான் நாங்கள் இருப்போம், முஷ்ரிக்கீன்களே உங்களோடு தான் இருப்போம். அவர்களோடு நாங்கள் சேர்ந்து இருப்பது அவர்களை கிண்டல் செய்வதற்காக. இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கிற போது குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெகுவாக பேசுவான், முஃமின்களை அவர்கள் ஸஃபஹ் என்று எண்ணிக்கொள்வார்கள். யர்மூனல் முஃமினீன பிஸ்ஸஃபஹ் என்ற வாசகங்களை நாம் தஃசீர்களிலே பார்க்கிறோம். முஃமின்களை குறித்து பேசுகிற போது முட்டாள்கள் என்று பேசிக் கொள்வார்களா? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ரசூலுடைய தோழர்களை பற்றி பேசுகிற போது, ஒன்னும் தெரியாத ஆளுங்க முட்டாள்கள், யாரிடத்தில் எப்படி நடப்பது என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சஹாபாக்களையும் ரசூலையும் குறித்து சஃபீஹ், முட்டாள் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். மௌலாத்துல் காஃபிரீன், காபிர்களோடு சேர்த்து கொள்வார்கள். காபிர்களிடத்திலே அடிமையை போன்று அவர்கள் கொடுப்பதை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் முஃமின்களிடத்திலே வந்து பெருமையோடு நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் முனாஃபிக்கீன்களின் அடையாளம். முகாதஅத்துல்லாஹ்,
முனாஃபிக்கீன்களின் அடையாளத்தை குறித்து எழுதுகிற போது அல்லாமா ஷஃபீ ஸாப் எழுதுகிறார்கள், முகாதாத்துல்லாஹ் இன்னல் முனாஃபிக்கீன யுகாதிஊன அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மோசடி செய்வார்கள். அல்லாஹ் எந்த காரியத்தை செய்ய சொல்றானோ என்ன சொல்றானோ அல்லாஹ்வுக்கு மோசடி செய்பவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். இங்கும் அங்குமாய் முதபதபீன பைனதாலிக் லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், எந்த பக்கம் இருப்பது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் பேசுகிறது. எல்லாம் முனாஃபிக்கீன்களின் அடையாளம். அல் ஹலஃபுல் கதீப், தொட்டதற்கெல்லாம் சத்தியம் செய்வார்கள். எதை தொட்டாலும் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று தொட்டதற்கெல்லாம் பொய் சத்தியம் செய்வார்கள். இதெல்லாம் முனாஃபிக்கீன்களின் அடையாளம். அதே மாதிரி அல் ஹௌஃப், அவர்களின் உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு வகையான பயத்தை போட்டு விடுவான். எப்பொழுதுமே பயந்தவர்களாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல் ஜுபுன், கோழைத்தனமாக அவர்கள் இருப்பார்கள். இன்னமும் சொல்லப்படுகிறது, யுஹிப்பூன யுஹ்மது மாலம் யஃபால், செய்யாத காரியங்களுக்கெல்லாம் அவர்களை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். முனாஃபிக்கீன்களின் அடையாளம். எந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டார், ஆனா அவர் புகழப்பட வேண்டும், 4 பேர் அவரை மதிக்க வேண்டும் என்றே ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார். இது முனாஃபிக்கின் அடையாளம். யுஹிப்பூனல் அல் அமல ஸாலிஹ், நல்ல செயல்களை குறை சொல்லுவார்கள். ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறார், நோன்பு வச்சார்னாக்கா இந்த வேலைகளை எல்லாம் ஏதோ 10ஆம் பதிலித்தனமாக தெரிகிறதே என்று சஹாபாக்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நல்லமல்களை பார்த்து குறை சொல்லுவார்கள். ரொம்ப மோசமான இடங்களில் போய் உட்கார்ந்து பேசுவதை விரும்புவார்கள். அதுதான் தங்களுக்கு பொருத்தம் என்று நினைப்பார்கள். ஆக மட்டமானவர்களோடு யார் வாலிமீன்களாக இருக்கிறார்களோ, அநீதிக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் பேசுவதை பெருமையாக நினைப்பார்கள். பெருமானாரோடு பேசுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. கராஹியத்துல் ஜிஹாத், கரிகள் ஜிஹாத், புனித போரை ஜிஹாதை வெறுப்பார்கள். ஜிஹாதை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். இதெல்லாம் இவர்களின் அடையாளம். அதே மாதிரி தஹீரு ஸலாத்தி அனில் ஜமாஅ, தொழுகைக்கு ஜமாஅத்தோடு வர மாட்டார். ரசூலின் காலத்திலேயே தனித்து தொழுவார்கள். அது மாதிரி தஹீரு ஸலாத்தி அன் வக்திஹா, முனாஃபிக்கினுடைய அடையாளம் தொழுகையை அந்த நேரத்தை விட்டுவிட்டு தனியாக தொழுவார். தஹீரு ஸலாத்தி அன் வக்திஹா, நேரம் வந்துவிடன் தொழுகையை தொழுக வேண்டும், வாங்கி சொன்னவுடன் தொழுகையை தொழ வேண்டும். அதுல எப்பொழுதுமே தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பார். இது முனாஃபிக்கின் அடையாளம். அதே மாதிரி இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகேன்னு வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனம் வந்துவிடும். மற்ற காரியங்களில் எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பவர் தொழுகையை குறித்து வருகிற போது அவர் சோம்பேறியாக மாறிவிடுவார். இதெல்லாம் அல் பதாத் வல் பயான், வெளிரங்கத்திலே பயங்கரமாக பேசுவார், நல்லவனை போன்று பேசுவார், ஆனால் மற்றவர்களிடத்திலே இழிவாக நடந்து கொள்ளுவார். இதெல்லாம் இது முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம். இந்த முனாஃபிக்கீன்கள் இனம் காட்டப்பட்டது. முனாஃபிக்கீன்கள் இவர்கள் யார், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே யார் யார் முனாஃபிக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காட்டியது பனூ முஸ்தலிக் போர்க்களத்தின் போதுதான் பெருமானார் இனம் காட்டுகிறார்கள். இதிலே 5 நடந்த பனூ முஸ்தலிக் போர்க்களம் முனாஃபிக்கீன்களை இனம் காட்டிய போர்க்களம். அந்த போர்க்களத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிறார்கள். இந்த முனாஃபிக்கீன்கள் தங்களினுடைய சேட்டையை துவக்கம் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பொதுவாகவே போர்க்களத்திற்கு செல்வதாக இருந்தால் பெருமானார் தன்னுடைய மனைவிகளை அழைத்து செல்வதற்கு ஒரு முறை வைத்திருந்தார்கள். சீட்டு குலுக்கி போடுவார்கள். யாரின் பெயர் வருகிறதோ அவர்களை அழைத்து செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழமை. பனூ முஸ்தலிக் போர்க்களத்திற்கு செல்லுகிற போது ரசூலுல்லாஹ் குலுக்கல் போடுகிறார்கள், சீட்டு குலுக்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவின் பெயர் வருகிறது. போர்க்களம் முடிகிறது, எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். வருகிற போது கலாஉல் ஹாஜா, தேவையை பூர்த்தி செய்வதற்காக காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நிறுத்துவார்கள். இப்படி தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிறுத்தப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தேவையை முடித்துவிட்டு, பொதுவாகவே ரசூலின் மனைவிமார்களை அழைத்து வருவது இது ஹிஜாப் இறங்கியதற்கு பிறகுள்ள காலம் இல்லையா, அந்த வருடம் தான் ஹிஜாப் இறங்கி இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போயிட்டு ஹூதஜ், ஒட்டக தொட்டி, ஒட்டகத்துக்கு மேல ஒரு கூடாரம் மாதிரி செய்து அதற்குள்ளே அமர்ந்து கொள்வார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தேவையை முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள். கழுத்தை தொட்டு பார்க்கிறாங்க, மாலையை காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வரும்போதே அஸ்மா ரலியல்லாஹு ஓசிமான வாங்கி போட்டு வந்திருக்கிறாங்க அக்காட்ட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு போறதா இருந்தா, வேற எங்கேயாவது போறதா இருந்தா, சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் மாலையை வாங்கி போட்டுட்டு போற பழக்கம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, மாலையை காணோம். மீண்டும் தேடி செல்லுகிறார்கள், மாலையை தேடி செல்லுகிறார்கள். இதற்கு இடையிலே எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று ஒட்டகத்தை கிளப்புகிறார்கள். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நம்மள மாதிரி பீப்பா மாதிரி இல்ல, ரொம்ப லேட், ரொம்ப கம்மியான சாப்பாடு. பூதஜ தூக்குனா உள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவங்க ஒட்டகம் எங்கே இருந்ததோ அந்த இடத்தில் பார்க்கிறார்கள், மாலை கிடக்கிறது. அதை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் யாரும் இல்லை. எல்லாரும் பயணக்குழுவெல்லாம் கிளம்பி விடுகிறார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல இருந்துடலாம். புர்காவோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இரவு நேர பயணம், அங்கேயே தங்கி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தினுடைய மரபு என்னன்னா, மறுநாள் விட்டு போன பொருட்கள் இருக்கும் அல்லவா, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதற்கு சஹாபாக்கள் வருவார்கள். பின்னால் ஒருவரை நியமிப்பார்கள். அவர் என்ன பொருள் எல்லாம் விடுபட்டு இருக்கிறது என்பதை பார்த்து அதை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படி பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சஹாபிதான் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா. சஃப்வான் இப்னு முஅத்தல் இவர் வருகிறார். தூரத்தில் இருந்து கருப்பாக ஒரு உருவம் இருப்பதை தெரிகிறது. புர்காவோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த அருகில் வந்து தெரிந்து கொள்கிறார்கள். காரணம், பர்தா இறங்குவதற்கு முன்னால் ஆயிஷாவை பார்த்தவர்கள் இல்லையா, அதனால இது ஆயிஷா ரலியல்லாஹு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சலாம் சொல்லப்படுகிறது. ஒட்டகையை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துகிறார்கள். ஒட்டகையில் ஆயிஷா ரலியல்லாஹுவை ஏற்றிக்கொண்டு ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து நடந்து செல்கிறார்கள். நடந்து வருகிறார்கள். இந்த நேரத்திலே தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் வதந்தியை கிளப்புகிறார். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களின் தலைவன். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் வேற கேட்டிருக்கிறாங்க, கடுமையான கோபம் இருக்கிறது. சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் நஊது பில்லாஹ் தொடர்பு இருப்பதாக சமூகத்தில் வதந்தி கிளம்புகிறது. காட்டுத்தீ போல் இதை செய்தான் கொண்டு செல்லுவானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த செய்தி கிடைக்கிறது. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் கைப்பத்தீக்கும், ஆயிஷா எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அல்லாஹு அக்பர். இப்படியே ஒரு மாத காலம் ஓடுகிறது. ஒரு மாத காலம் ஓடுகிறது. இதற்கு இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உற்ற தோழர்களிடத்தில் மஷ்வரா செய்கிறார்கள். உசாமா ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை இல்லையா, ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வதந்தி பேசப்பட்டு இருக்கு, ஆயிஷாவை பத்தி என்ன சொல்றீங்க? நாயகமே, கைரை தவிர நலவை தவிர உங்கள் மனைவிமார்களிடத்திலிருந்து இதுவரை வேறு எதையும் பார்த்ததில்லை ரசூலே. பரீரா, ஆயிஷா ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்ட அடிமை பரீரா. பரீரா ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானார் பேசுகிறார்கள், பரீரா ஆயிஷாவோடு நீ இருக்கிறாய், ஆயிஷாவை குறித்து என்ன சொல்லுகிறாய் பரீரா? பரீரா ரலியல்லாஹு, ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் தெரியுமா ரசூலே? வெள்ளந்தி வெள்ளந்தி மாவு குழைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மாவை ஆடு வந்து சாப்பிடும், அதுவே தெரியாது, உறங்கி விடுவார்கள். ஒரு வெள்ளந்தியான ஒரு தூய்மையான பெண்ணை தவறாக மக்கள் பேசுகிறார்கள். இது சரியில்லை ரசூலே. உமர் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறார்கள். நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்க முடியாது, சொந்த மகள் இல்லையா, கேட்க முடியாது. உமர் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா நபிமார்களினுடைய மனைவிமார்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான். ரசூலே, பரிசுத்தமாக்கப்பட்ட பெண்மணிகள் தான் உங்களுக்கு மனைவியாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. துணிஞ்சு அடிக்கிறான். அலி ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, அலியே நீ என்ன நினைக்கிற? நாயகமே,
உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆயிஷா இல்லைன்னா 1000 ஆயிஷா இருக்கிறார். இந்த வார்த்தை தான் ஆயிஷா ரலியல்லாஹு கடைசி காலம் வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை வாழ்க்கை முழுக்க பார்த்து கொண்டே இருந்த, ஒரே வீட்டிலே வளர்ந்த இந்த அலி என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார். ஒரு ஆயிஷா இல்லை என்றால் 1000 ஆயிஷா இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இதற்கிடையிலே அன்றைக்கு பாத்ரூம்கள் எல்லாம் இல்லை. காலையிலும் மாலையிலும் வெளியில் தான் செல்ல வேண்டும். மிஸ்தகினுடைய தாயாரோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மலம்ஜலம் கழிப்பதற்காக சென்று விட்டு வருகிற போது ஆடை தடுக்குகிறது. வேகமாக தன்னுடைய ஔரத்தை மறைக்கிறார். உடனே மிஸ்தகினுடைய தாயார் தன்னுடைய மகன் மிஸ்தகை திட்டுகிறார்கள். ஆயிஷா கேட்கிறாங்க, ஏன்? பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சகாபி மிஸ்தா, பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர். ஒரு தாய் பத்ரிலே கலந்து கொண்டவரை திட்டலாமா? அப்பதான் தாய் சொன்னாங்க, இந்த பத்தினியை அவர் குறை சொல்லலாமா? என் மகன் உங்களை குறித்து தவறாக பேசுகிறான், சஃப்வான் இப்னு முஅத்தலோடு இணைத்து பேசுகிறான். அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹுக்கே தெரியும். மிஸ்தகினுடைய தாயார் சொன்னதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய நிலை எப்படி இருக்கும். இதற்கிடையிலே 1 மாதம் ஓடி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே போய் அழுது 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 கண்கள் எல்லாம் ஜாமிதாகி போனோம். கண்ணிலே கண்ணீர் வருவதற்கான வழியே இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா வந்த உடனே கை கட்டி, எப்படி இருக்கீங்க ஆயிஷா? அப்ப நாயகமே, என் வீட்டுக்கு செல்லலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய், அம்மா, என் மீது இப்படி ஒரு பழிச்சொல் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே. அதற்கு அந்த தாயாரும் பதில் சொன்னார்கள், ஆமம்மா, நாங்கள் எதுக்குமே பேச முடியாதே, பெருமானார் இடத்திலே சொல்ல முடியாதே. தகப்பனார் என்ன சொல்லுகிறார்? தகப்பனார் தான் ரசூலுக்கு முன்னால் சொல்லி பழக்கமே இல்லையே, எதுக்குமே பேசி பழக்கம் இல்லையே. வகி இறங்கும் காலம் அம்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை புனிதப்படுத்துவான் அம்மா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், சப்ருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆறுதல் சொன்னார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து 40 வருஷம் தாம் பெற்ற மகனை இழந்து துடியாய் துடிக்கிற போது சொன்ன வார்த்தை சப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். பொறுமைதான் அனைத்திற்குமான விடை. பொறுமைதான் அனைத்திற்குமான விடை. அழுதுகிட்டே பொறுமையாக இருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆனந்தத்தோடு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 வசனங்களில் ஆயிஷா உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். 11 வசனங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை புனிதப்படுத்தி விட்டான். ஆயிஷா, உன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய தாயார், ரசூலுக்கு நன்றி செலுத்துங்கள். உன்னை ஆயிஷா ரலியல்லாஹு, என் ரப்புக்குத்தான் நான் நன்றி செலுத்துவேன், என் ரப்புக்குத்தான் நான் நன்றி செலுத்துவேன். ரப்புக்கு நன்றி செலுத்திவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹுவே ரிவாயத் செய்கிறார்கள், நான் தூய்மையானவர் என்பதை அல்லாஹ் வஹியின் மூலமாக சொல்லுவான் என்று நான் நினைக்கவில்லை. பெருமானார் கனவின் மூலமாக அல்லாஹ் எப்படியும் ஒரு நாள் சொல்லுவான் என்று நான் நினைத்தேன். கனவின் மூலமாக சொல்லுவான் என்று நான் நினைத்தேன். ஆனால் ரப்பு என் விஷயத்தை வஹியின் மூலமாகவே சொல்லிவிட்டான். ரப்பு பரிசுத்தப்படுத்தி விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, தன் பெருமைகளை பற்றி சொல்லுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு இதையும் சொல்லுவார்கள், வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ரப்பு எனக்கு கொடுத்தான், என்னை குர்ஆன் பரிசுத்தப்படுத்துகிறது. இதுல முஃமின்களுக்கு நிறைய பாடம் இருக்கிறது. ஆயிஷாவுல முஃமின்களுக்கு நிறைய பாடம். ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் இல்லையா? தன் ஹபீப், தன் நேசர், ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணம் இது உம்மத்திற்கு பாடமாக. இப்படி ஒரு சோதனை வந்தால் இந்த உம்மத்து எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு, குடும்பத்திற்குள் கலக்கங்கள் வருகிற போது மஷ்வராக்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சுய இஷ்டப்படி அந்த நேரத்துல அவன் எதையுமே யோசிக்க மாட்டான். ஏதாவது ஒரு கலங்கம் வந்துவிட்டால் உடனே தலாக்குக்கு சென்று விடுவான், உடனே தன்னுடைய மனைவியை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளுவான். இந்த எண்ணம் வந்துவிடக் கூடாது. குடும்ப வாழ்க்கை அமைதியாக செல்ல வேண்டுமானால்
ரசூல் ஆலோசனை செய்ததை போல, ரசூல் குடும்பத்தார்களிடத்திலே மஷ்வரா செய்ததை போல மஷ்வரா செய்ய வேண்டும் என்பதற்கு பெருமானாரின் வாழ்க்கையிலிருந்தே ஒரு பாடத்தை கொடுக்கிறார். இது ஒரு ஆண் மகன். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி ஒரு அவச்சொல் வருகிற போது சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அந்த பொறுமை இருக்கிறதே, இதுதான் ஒரு பெண்மணிக்கான வெற்றியின் சின்னம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வரலாற்றில் இருந்து சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அழகிய பாடத்தை சொல்லுகிறார்கள். மாரிஃபுல் குர்ஆனிலே இதை எழுதுவார்கள். எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் யுதுகிருல் ஹபீஸ மினத் தய்யிப், எது நல்லது எது கெட்டது, யார் தூய்மையானவர்கள் யார் அசுத்தமானவர்கள் என்பதை ஒரு நாள் ரப்பு கண்டிப்பாக வெளியே காட்டிக் கொடுத்தே தீருவான். ரப்பினுடைய தீர்ப்பு சரியாக இருக்கும். செயலமுள்ளதீன ஸலமு ஐய முன்கனபின் என்கலிபூன், ரப்பு எப்படி புரட்டி எடுப்பான் கெட்டவர்களை என்பதற்கு இது தான். இதுல இன்னொரு வரலாறும் இணையும். மிஸ்தாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சிச்சா மகன் தம்பி. மிஸ்தகு ஏழை, மிஸ்தகுக்கு உபகாரம் செய்கிற வேலையை அபூபக்கர் ரலியல்லாஹு தான் பார்த்து வருகிறார்கள். மாதந்தோறும் மிஸ்தகுக்கு உபகாரம் செய்வார்கள், உதவித்தொகை வழங்குவார்கள். தாம் மக விஷயத்தில் இப்படி நடந்துட்டா யாராவது ஏத்துக்குவாங்களா? இதே வேலையைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா செய்தார்கள். இதே வேலையை செய்தார்கள். என் மகளின் விஷயத்தில் நீங்கள் இட்டுக்கட்டிய காரணத்தினால், என் மகளை இட்டுக்கட்டிய காரணத்தினால் இனிமேல் நான் உதவித்தொகை வழங்க மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலையே வலா யாத்தலி உலுல் ஃபضل மின்கும், நல்லோர்களுக்கு இது நல்லதல்ல என்று அல்லாஹ் பேசுகிறார். இறைநேசர்களுக்கு இது நல்லதல்ல. அப்ப உறவுகள் துன்பமளித்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நிறுத்திவிடக்கூடாது. என்ன அழகான பாடம் இந்த உம்மத்துக்கு. நாம என்னதான் உபகாரம் செஞ்சாலும் அந்த உறவுகள் எப்பொழுதும் உபகாரத்தை மதிக்க மாட்டார்கள். உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் நல்லது வராது, கெட்டதுதான் வரும். அந்த கெட்டது வருகிற போது நாம் அந்த உறவை துண்டித்து விடக்கூடாது என்பதற்கு இதை சான்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இன்னைக்கு உலகத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. உபகாரிகளை தூக்கி எறிவதும் உதாசீனப்படுத்துவது. அல்லாஹ் அக்பர். இந்த வேலையை நீங்கள் செய்து விடாதீர்கள். உதுல் பதுல் சிறப்புடையவர்களுக்கு இது அழகல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனாலும் இஃப்கி ஆயிஷாவிலே யார் கலந்து கொண்டார்களோ அவர்கள் சஹாபியாக இருந்தால் கூட நஊது பில்லாஹ் அல்லாஹ் அதற்கான தண்டனையை கொடுத்தான். ஹசன் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 60 வருஷம் புகழ்ந்த ஹஸ்ஸான் ரசூலுல்லாஹ்வை 60 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாரு, 120 வயசுல வஃபாத் ஆனாரு. 60 ஆண்டுகள் பெருமானாரை புகழ்வதுதான் தன் வேலை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ் பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயிலின் உதவியை இவருக்கு கொடு ரப்பே. இவர் படிக்க ஆரம்பிச்சா ஜிப்ராயில் கூட நிப்பாராம். எப்படி இருக்கும்? கவியில ஜிப்ராயில் எடுத்து கொடுக்கிற கவிஞர் ஹஸ்ஸான் பின் சாபித். கடைசி நேரத்திலே கண் பார்வை போனது. காரணம் கேட்கப்படுகிறது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹை குறித்து உண்மையில் நடந்திருக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டேன். முத்தஹரா பரிசுத்தமான என் தாயை சந்தேகப்பட்டதால் என் ரப்பு எனக்கு கொடுத்த தண்டனை, என் கண் பார்வை போனது என்று ஹஸ்ஸான் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி மிஸ்தாஹ் அவர்களுடைய அந்திம காலத்தை பார்க்கிற போது கண் பார்வை போகிறது. யாரெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய எட்டுக்கட்டிலே தொடர்பு கொண்டார்களோ, இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு மனசுல நினைத்தவர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த தண்டனை அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, யார் இது போன்று இட்டுக்கட்டுகிறார்களோ துக்குமதுலகும் ஷஹாதத்து நபரா, அவர்களின் சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை 80 கதையடியை கொண்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி கொடுக்கிறான். சூரத்து நூரிலே 80 கதையடி கொடுக்க வேண்டும் இட்டுக்கட்டியவர்களை.
கோர்ட்டிலே அவர்களின் சாட்சியங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடாது, எந்த நிலையிலும் அவர்களின் சாட்சியங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடாது என்ற கடும் சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலைநாட்டுகிறார். இதெல்லாம் எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 5 இப்ப ஆயிஷா முடிகிறது. அதற்கு பிறகு குதுமே வக்தே அஸ்ஜா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழு குழுவாக வந்து சந்திப்பார்கள். அதுல அஸ்ஜாயினுடைய குழுவினர்கள் 100 பேர்கள் வருகிறார்கள். அஸ்ஜாயினுடைய குழுவினர்கள் 100 பேர் அறிவாளிகள், அஸ்ஜா அறிவாளி. அந்த வக்தே அஸ்ஜாயிலே தலைவராக மஸ்ஊத் இப்னு ரஹீலா வருகிறார். காபாவுக்கு நெருக்கமாக வீடுகளை கொண்டவர்கள், குறைஷிகளோடு சம்பந்தம் செய்தவர்கள். நாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ரெடி, முஹம்மதே நாங்கள் உங்களுடைய நேர்மையை அந்த சாதிக் அன்தலமி, நாங்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு ரெடி. ஆனால் சில நிபந்தனைகள். குறைஷிகளோடு நீங்கள் போர் செய்தால் உங்களோடு நாங்கள் இணைய மாட்டோம். காரணம், எங்கள் கொடுக்கல் வாங்கல் அவர்களோடு இருக்கிறது, எங்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம். நீங்க குறைஷிகளை எதிர்த்தாலோ அவர்கள் உங்களை எதிர்த்தாலோ போர் பிரகடனம் என்று வருகிற போது நாங்கள் கண்டிப்பாக உங்களோடு நிற்க மாட்டோம், எங்கள் சம்பந்தபுரத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம். இரண்டாவதாக, உங்களோடு மற்ற சமூகத்தோடு போர் செய்கிற போது எங்கள் இனத்தவர்களை நாங்கள் இழந்தால் அதற்கான பகரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் இனத்தவர்களை இழந்தால் அதற்கான பகரத்தை நாங்கள் கொடுப்போம். எங்கனால உங்களுக்கு தீமை வந்துச்சுன்னா அதுக்கு நாங்க கொடுத்துறோம், உங்கனால எங்களுக்கு தீமை வந்துச்சுன்னா அதுக்கான பகரத்தை கொடுக்க வேண்டும். ஒரு உயிருக்கு 100 ஒட்டகம் பகரம் தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். சம்மதத்தின் பேரில் ஹிஜ்ரி 5 தான் 100 பேர்கள் இஸ்லாத்திற்குள் இணைக்கிறார்கள். அதனால குதுமே வக்தே அஸ்ஜா என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திற்குள்ளே ஒரு 100 பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் அறிவாளிகள் இணைந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இதற்கு இடையில் ஹிஜ்ரி 5 குலூபுல் யஹூத், யகூதியினுடைய இதயம் என்று சொல்லுகிற அபூ ராஃபி தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை முஹம்மதை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே செலவழிக்க தயாராகிறார். பெருமானாரை காலி பண்ணிடணும். ஏன்னா யூதர்களுக்கு பெரும் தீங்காக பெருமானார் மாறிவிட்டார்கள். யூதர்கள் இப்பொழுது முஹம்மதின் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகிறார்கள். அதனால் முஹம்மதை அழிக்க வேண்டும். கோட்டை கொத்தளங்களோடு பெரும் படைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அபூ ராஃபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அபூ ராஃபியை யார் கத்தல் செய்து விட்டு வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பான். சொன்ன உடனே ஹஸ்ரஜ் கூட்டத்தில் இருந்து, காரணம் அவுஸ் கூட்டத்தை சார்ந்த முஹம்மது இப்னு மஸ்லமா தான் காப் இப்னு அஷ்ரஃபை கத்தல் செய்கிறார்கள். நபித்தோழர்களை கொன்று குவித்தவனை கொலை செய்கிறார்கள். அதே மாதிரி அவுஸ் 2 கபீலா தான் மதீனாவுல, அவுஸ் ஹஸ்ரஜ். அவுஸ் ஒரு நல்ல வேலையை செஞ்சா ஹஸ்ரஜும் விடுவதில்லை. நாங்கள் ஒரு 5 பேர்கள் புறப்படுகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் ரசூலே, நாங்கள் அபூ ராஃபியை வென்று வருகிறோம், கொண்டு வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷாரத்தோடு அனுமதி கொடுக்கிறார்கள். 5 பேர்கள் புறப்படுகிறார்கள். அதன் தலைவராக அப்துல்லாஹ் இப்னு அஃபீக் ரலியல்லாஹு தஆலா. பெரும் கோட்டை, காலையில் கோட்டையின் கதவு திறக்கப்படும். ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அந்த யூத கபீலாக்கள் வெளியே வருவார்கள். ஆடு மேய்ச்சாளுங்க என்ன எல்லாம் வெளியே வருவாங்க. மாலையில் மகரிபின் நேரம் கோட்டையின் கதவு மீண்டும் திறக்கப்படும், எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அஃபீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 4 பேர்கிட்டயும் சொல்லிட்டாங்க, நீங்க வெளியேறுங்க, நான் ஒரு ஆள் உள்ள போறேன். ஆடு மேய்ப்பவர்களோடு சேர்ந்து தலையில துண்ட போட்டுவிட்டு தானும் மேய்ப்பாளராய் 4 ஆட்டை தூக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. மேய்ப்பாளராய் உள்ளே சென்று விட்டார்கள். கோட்டைக்குள்ளே செல்லப்படுகிறது. கோட்டையின் கதவு மூடப்படுகிறது. எல்லாரும் அவங்கவுங்க குடிலுக்கு சென்று விட்டார்கள், இருப்பிடத்திற்கு சென்று விட்டார்கள். இவர்கள் இருட்டிலே மறைந்திருக்கிறார்கள். அபூ ராஃபியினுடைய வீட்டு கதவு இருக்கிறதே 7 பாகங்களாய், ஒரு கதவு மூடி, அது கதவு மூடி, அந்த கதவு மூடி, அந்த கதவு மூடி, இப்படி 7 கதவுகள் மூடப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர் உறங்கும் அறை. அல்லாஹு அக்பர்.
உள்ளே நுழைந்து விட்டார்கள். கதவு மூடப்படுகிற நேரத்திலே உள்ளே நுழைந்து கொண்டார்கள். அபூ ராஃபி யார் கதவின் திறவுகோலை வைத்திருக்கிறாரோ அவர் உறங்கிய போது அந்த திறவுகோலை எடுத்துக் கொண்டார்கள். திறவுகோலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கதவாய் திறக்கிறார்கள். கடைசியில அபூ ராஃபி எந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறாரோ எல்லா குடும்பமே சேர்ந்து ஒன்னா தூங்கிட்டு, கடும் இருட்டு. இதுல யார் அபூ ராஃபி? கொள்வதிலே கூட ரசூல் யாரை சொன்னார்களோ அவர்களைத்தான். அவர்களின் மனைவி, மக்கள், உற்றார், உறவுகள், இது யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளவு நுணுக்கமாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், ரசூல் எப்படி வார்த்தெடுத்தார்கள். அதனால உள்ளுக்குள்ள போய் அவங்கள ஒரு ஆளா இவர் படுத்துக்கிட்டு, அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு தஆலா படுத்துக்கிட்டு அபூ ராஃபி அபூ ராஃபி என்று குரல் கொடுக்க அவர் ஊனு கேட்டார்னா முடிச்சிடலாம்ல. டக்கென்று மனைவி விழித்துக் கொண்டு, இது அப்துல்லாஹ் இப்னு அதீக்கின் குரலை போன்று இருக்கிறது, கொலை செய்ய உள்ளே ஊடுருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம் வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டார் போல் தெரிகிறது. இந்த இருட்டுக்குள்ளே நம்ம சொல்ல 7 கதவுகளை தாண்டி கொண்டு என்னை கொள்வதற்கு ஒருவன் வருவதா? அதெல்லாம் இல்லை, நீ பிரமை படுத்து விடு. சரி, நான் அம்மா கலாக்கதிர ஜெயிக்க முடியுமா? ரசூலின் துவாவை பெற்றல்லவா வந்திருக்கிறார், கலாக்கதிரை வெல்ல முடியுமா? படுத்து தூங்கியாச்சு. இந்த நேரம் உறங்குகிற போது ஆழ்ந்த உறக்கம். இந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேராக அவரின் மீது பாய்ந்து வயிற்றிலே நெஞ்சிலே குத்தி முதுகெலும்பு உடைகிறது. அவங்க முகத்திலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். கத்தவும் முடியாது, துள்ளவும் முடியாது. முதுகெலும்பு உடைகிறது. இறந்து விட்டார் என்ற நிலை தெரிந்ததற்கு பிறகு அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். தப்பிப்பதற்காக கோட்டையின் மேல் மதில், அந்த மதிலில் இருந்து கால் வைக்கிற போது படி தவறி கீழே விடுகிறார்கள். கால் உடைந்து போகிறது. கோட்டையிலிருந்து குதிச்சு கால் உடைஞ்சு இழுத்து கொண்டு வருகிறார்கள். வெளியே இருந்த 4 தோழர்களும் அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்துச் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு அதீக் சொன்னார்கள், ரசூலே, நீங்கள் சொன்ன வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் ரசூலே. யூதர்களின் தீங்கிலிருந்து இன்றைக்கு இந்த சமுதாயம் முழு பாதுகாப்பை பெற்றது. பெருமானார் சொன்னாங்க, குலூபுல் யஹூத், யூதரின் உள்ளமாக இருந்த, யூதரின் கல்புகளாக இருந்த இந்த நிலையிலிருந்து இன்றைக்கு முழு வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் சொல்லிவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹுவினுடைய காலை, உடைஞ்சு போன காலை, அல்லாஹு அக்பர், வரலாறுகள் நிறைய இருக்கிறது. பெருமானாரினுடைய உமிழ்நீர் செய்கிற சாகசங்கள் ஏராளம் இல்லையா? பெருமானாரினுடைய உமிழ்நீர் உஹது போர்க்களத்திலே கதாதா ரலியல்லாஹு தஆலா புது மாப்பிள்ளை கண்ணை தூக்கிட்டு வர்றார், கண்ணை கையில எடுத்துட்டு வர்ற, நாயகமே என் கண்ணிலே குத்தி விட்டார்கள் ரசூலே, யூதர்கள் எதிரிகள் குத்தி விட்டார்கள் ரசூலே, கண் தனியாக வந்து விட்டது. பெருமானார் கண்ணை எடுத்து உடைஞ்சு போன பாற்ற ஒட்ட வச்ச மாதிரி கண்ணை ஒட்ட வச்சு உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். மற்ற கண்ணை விட பார்வை கொடுத்தது பெருமானாரின் உமிழ்நீரின் ஆற்றல். அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா கத்தாட வாட, தன் வாடை தனக்கே பிடிக்கவில்லை, தன் வாடை தனக்கே பிடிக்கவில்லை. ரசூலே, மனைவி, மக்கள், உற்றார், உறவுகள் என் வாடையை கண்டு விரண்டோடுகிறார்கள் ரசூலே, அதனால கத்தால வாடை அடிக்குது ரசூலே. பெருமானார் தன் உமிழ்நீரை எடுத்து அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் ரலியல்லாஹுவினுடைய மேனியில் தடவினார்கள். அது கஸ்தூரி மணமாக மாறியது. அதற்கு பிறகு நபித்தோழர்கள் அவருக்கு அருகில் அமர விரும்புவார்கள், ஓடியவர்கள் அமர விரும்புவார்கள். ரசூலினுடைய உமிழ்நீர். அபூபக்கர் ரலியல்லாஹுவை பாம்பு தீண்டுகிற போது பெருமானாரின் உமிழ்நீர், அல்லாஹு அக்பர், அந்த விஷத்தை அகற்றியது. அலி ரலியல்லாஹு தஆலா கண்வேதனையாக இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உமிழ்நீர் வேதனையை போக்கியது. அல்லாஹு அக்பர். பெருமானார் அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ஒரு கால் நெட்ட, ஒரு கால் குட்ட, தாங்கி தாங்கி வர்றார். நாயகத்துல சொல்றாரு, எல்லாருமே என்னைய ஒரு மாதிரியா பேசுறாங்க ரசூலே,
நெட்டையும் குட்டையுமாக கலந்து வருகிறார் என்று எல்லோருமே கிண்டல் அடிக்கிறார்கள். ரசூலே, நீங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கால் குட்டையாக இருக்கிறதோ தன் உமிழ் நீரை எடுத்து அந்த காலை தன் கையால் வருடினார்கள். 2 காலும் சமமானது. அது மட்டுமல்ல, மதீனாவிலேயே அழகாக நடப்பவர் யார், நடை அழகர் யார்? அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. இந்த ரசூல் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு உடைந்து போன காலில் பெருமானாரினுடைய உமிழ் நீரை தடவுகிறார்கள். தடவி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இஸ்பி அம்ரால்லாஹ் என்று ஒரு துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், மற்ற காலை விட இந்த கால் வலுப்பெற்றது. இந்த நிகழ்வு நடந்ததும் ஹிஜ்ரி 5 தான் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5 தான் முதல் பந்தயம். இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச், அந்த மேட்ச், இந்த மேட்ச்ல வைக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு கத்தார் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் ரசூலே வைத்த மேட்ச், முதல் மேட்ச் ஹிஜ்ரி 5. பெருமானார் குதிரை பந்தயம் நடத்துகிறார்கள். சனியத்துல் வதா, இந்த குதிரை பந்தயத்திலேயே ரசூலுல்லாஹ் நடத்திய பந்தயம் ஹிஜ்ரி 5 நடத்துகிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? பயிற்சி கொடுக்கப்பட்ட கொழுத்த குதிரைகள், அந்த குதிரைகளாக தனியாக எடுப்பார்கள். 5 மைல் தூரம் ஓட சொல்லுவார்கள். எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு பரிசு கொடுக்கப்படும். எதிலே பயிற்சி இல்லையோ இலுமார் என்று சொல்லுவார்கள். லிமார், அரபியில லிமார் என்று சொன்னாக்க பயிற்சி இல்லாத குதிரைகளை பெருமானார் 5 மைல் ஓட விடுவதில்லை. 1 மைல் தூரம். பனு ஜுரைக் மஸ்ஜித் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே பள்ளிக்கு பேரெல்லாம் வைக்கப்படுமான்னு சொல்லி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இடத்திலே கேட்கிற போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், பள்ளிக்கு பேரிடலாம். நாயகத்தின் காலத்திலேயே பனு ஜுரைக், மஸ்ஜிதே ஜுரைக் என்று பள்ளி இருந்தது இல்லையா? மைதீன் அப்துல் காதர் ஜீலானி பள்ளின்னு வைக்கிறாங்க, மைதீன் ஆண்டகை பள்ளின்னு வைக்கிறாங்க, அப்துல் காதர் மஸ்ஜித்னு வைக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் மஸ்ஜித்னு வைக்கிறாங்க. வைக்கலாமா என்பதற்கு இமாம் புகாரி சொல்லுகிற அன்றைய பதில், அன்புக்குரியவர்களே, அந்த குதிரை பந்தயம் எதுவரைக்கும் நடந்தது, எந்த குதிரைக்கு பயிற்சி இல்லையோ அந்த குதிரைகள் ஓடவிடப்பட்டது. 1 மைல் தூரம் பனு ஜுரைக் மஸ்ஜித் வரைக்கும் ஓடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5 இதையும் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹிஜ்ரி 5 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனாவில் உஹதிலே ஒரு ஜல்சால் நடந்தது, நிலநடுக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். பக்கத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். இந்த 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்க உஹது மலையில. அப்ப ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை தட்டுகிறார்கள், அமைதியாக இரு. காரணம், ஒரு நபியோடு சேர்ந்து ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதும் இருக்கிறார்கள். என்ன அதிசய செய்தி! ஆட்டத்தை நிறுத்து. காரணம், மேலே இருப்பவர்கள் யார் தெரியுமா? ஒரு நபி இருக்கிறேன், என்னோடு ஒரு சித்திக் இருக்கிறார், அதோடு சேர்ந்து 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். இவங்க 2 பேருக்கு இயற்கை மரணம் இல்லைங்கிறத ஹயாத்தா இருக்கும்போதே சொல்லிடுறாங்க. ரோமரும் ஒரு உஸ்மான், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உயர்ந்தவர்கள் இருக்கிற போது எதற்காக ஆடுகிறாய்? ஆட்டத்தை நிறுத்தி. அண்ணல் இருக்கிற காலம் வரை மதீனாவிலே ஜில்சால், நிலநடுக்கம் வரவே இல்லை. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் காலத்தில் தான் வந்தது. உமரின் காலத்தில் நிலநடுக்கம் வருகிற போது வாளை எடுத்து பூமியில் அடித்தார்கள். ஆட்டத்தை நிறுத்தி. பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். ஆட்டத்தை நிறுத்து. நிலநடுக்கம் நின்றது. வரலாறு பேசுகிறார். அல்லாஹு அக்பர். ஜில்சால் ஏற்படுகிறது. இதெல்லாம் ஹிஜ்ரி 5. இது முடிந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய படைகள் இன்னமும் ஓயவில்லை. பெருமானாருக்கு உறக்கம் இல்லை. பெருமானாருக்கு தொல்லைகள் நிறைந்திருந்தது. பனு ஹனீஃபாவை சேர்ந்த நஜ்த் நாட்டு பனு ஹனீஃபா, இன்னைக்கு இருக்கிற ரிலையன்ஸ் மாதிரி, அன்னைக்கு மக்கா முழுக்க கோதுமைகளை விநியோகம் செய்தவர் யார்? ஹிஜாஸ் முழுக்க அரபு நாடுகளுக்கு கோதுமைகளை விநியோகம் செய்தவர் யார் என்றால் பனு ஹனீஃபா. சுமாமத் இப்னு உசால், சுமாமா, இவர்தான்
கோதுமைகளை எல்லோருக்கும் விநியோகம் செய்யக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து முகம்மதினுடைய முகத்தை எனக்கு பிடிக்காது, முகம்மது வாழுகிற ஊர் எனக்கு பிடிக்காது, முகம்மதினுடைய தோழர்கள் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதவர்கள் இவர்கள் எல்லாம் என்று ஒதுங்கி பெருமானாரை குறித்தும் பெருமானாரது தோழர்கள் குறித்தும் கடும் விமர்சனம் செய்தவர் சுமாமத் இப்னு உஸால். நஜிதில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை வீரர்களை அனுப்பினார்கள். சென்ற குதிரை வீரர்கள் சுமாமத் இப்னு உஸாலை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். இதில் 6 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். சுமாமா கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். சுமாமாவை சஹாபாக்கள் கட்டி வைக்கிறார்கள். என்ன கொடுத்த தொல்லை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அவரை இறுக கட்டாதீர்கள், அவர்களுக்கு உணவிலே குறை செய்யாதீர்கள், என்ன உணவு பிடிக்குமோ அதை சுமாமாவுக்கு வழங்குங்கள். அவர்களுக்கு நீர் வேண்டும் என்று சொன்னால் சுமாமாவுக்கு நீரை கொடுங்கள். ஒரு காலத்திலும் கைதி என்று அவரை கேவலமாக பேசிவிடாதீர்கள். கட்டப்பட்டிருக்கிறாரே, கைதியாக இருக்கிறாரே, எதையும் செய்யலாம் எதையும் பேசலாம் என்று மட்டும் பேசிவிடாதீர்கள். சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு பெருமானார் போயிடுறாங்க. ஒரு நாள் பெருமானார் அடுத்த நாள் வர்றாங்க. சுமாமாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சுமாமா என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். மாதா இந்த கையா சுமாமா, உன்னை நான் எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிற சுமாமா, உன்னை எப்படி நடக்கணும்னு நீ நினைக்கிற? அந்த சுமாமா சொன்னார், இன் தத்துல் தத்துல் தாதமி, என்னை கொலை செய்தால் கொலை செய்வதற்கு தகுதியானவன் நான். காரணம், உங்கள் தோழர்களில் நிறைய பேரை கொண்டிருக்கிறேன், சஹாபாக்களை கொன்றவர். அதே நேரத்திலே இன் துன்இம் துன்இம் ஷாக்கிரா, எனக்கு உபகாரம் செய்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். சுமாமா சொல்லுகிறார், எனக்கு பெரிய கோடீஸ்வரன், உபகாரம் செய்தால் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இன் குன்த துரீதுல் மால் ஃபஸல் துஅத, பொருளாதாரம் உமக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எவ்வளவு கேட்டாலும் சல் துஅத, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிறேன். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று. பெருமானார் ஒண்ணும் பேசல. அடுத்த நாள் வந்தாங்க. மாதா இந்த கையா சுமாமா, என்ன எதிர்பார்க்கிறாய் சுமாமா? சுமாமா இதையே சொல்லுகிறார், நான் கொலைக்கு தகுதியானவன், கொலை செய்யலாம், நீங்கள் என்னை நியமத்தோடு விட்டுவிட்டால் நன்றி உடவனாக இருப்பேன், பொருளாதாரம் வேண்டும் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன், என்னை விட்டு விடுங்கள். அன்னைக்கு ஒண்ணும் செய்யல, நல்ல சாப்பிட சொல்லிட்டாங்க. 3வது நாள் வந்தாங்க. மாதா இந்த கையா சுமாமா, இதே வார்த்தையை சொல்ல கட்டை அவிழ்த்து விடுங்கள் சுமாமா, நீங்கள் சென்று வாருங்கள் என்றார். கட்டை அவிழ்த்து விடுங்கள். இவ்வளவு தொல்லைகளை கொடுத்தும் இவ்வளவு இன்னல்களை கொடுத்தும் ஒன்றுமே பேசாமல் சுமாமா சென்று விடு என்று பெருமானார் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு சுமாமா சென்றார், ஒழு செய்தார், நேரா வந்தாரு, ரசூலின் கரத்தை பிடித்தார், பெருமானாரின் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இதுவரை உங்கள் முகத்தை விட கோபமான முகம் எனக்கு எதுவும் இல்லை, இன்று உங்கள் முகத்தை விட பிரியமான முகம் எனக்கு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ரசூலே, நீங்கள் இருக்கிற ஊர்தான் எனக்கு கோபமான ஊராக இருந்தது, இன்று உங்களின் ஊரை விட எனக்கு நேசமான ஊர் வேறு எதுவுமே இல்லை ரசூலே. உங்களை விட்டு எனக்கு பிரிய மனம் இல்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நோக்கத்திற்காக நீங்கள் நஜிதிலிருந்து வந்து கொண்டிருந்தீர்கள்? என் தோழர்கள் பிடித்தார்கள், மக்காவுக்கு செல்லலாம் என்று வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன நோக்கத்திற்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை செய்யுங்கள், மக்காவுக்கு செல்லுங்கள், அங்கே உம்ரா செய்து வாருங்கள். நேரா மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போனா அங்க இருக்கிற குஃபார்கள் எல்லாம், அங்க இருக்கிற குறைஷிகள் எல்லாம் அசபௌத்த, என்ன மதம் மாறி விட்டாயா, மதம் மாறி விட்டாயா, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கிற போது, மாசபௌத்து, நான் மதம் மாறவில்லை, மாறாக பல் அஸ்லம்து, நான் இஸ்லாம் ஆனேன்.
அந்த இஸ்லாத்தை, அந்த முகம்மதை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார், இனிமேல் ஒரே ஒரு ஹப்பா, ஒரு தானியம் கூட இந்த மக்காவிற்குள் முகம்மதின் அனுமதி இல்லாமல் நுழையாது. முகம்மதுக்கு நீங்கள் இடையூறு கொடுக்கிறீர்கள், அந்த முகம்மதின் அனுமதி இல்லாமல் ஒரு தானியம் கூட வர முடியாது. உங்க சாப்பாட்டெல்லாம் முடிச்சிருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, ரசூலே நான் இப்படி சொல்லிவிட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரின் வயிற்றையும் அடிக்க வேண்டாம். உணவு இல்லை, தானியம் இல்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அப்ப தன்னை வெறுத்து அந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னவர்களோடு ரசூல் நடந்து கொண்ட முறை, தானியத்தை இல்லை என்று சொல்ல வேண்டாம், உணவை தடுக்க வேண்டாம். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவோடு நடந்து கொண்ட முறைகளையும் நாம் பார்க்கிறோம். இதே ஹிஜ்ரி 6 உக்காஷா இப்னு மிஹ்சன். உக்காஷா யார்? அந்த உக்காஷா நன்மைகளில் போட்டி போட்டுக் கொண்ட உக்காஷா, உக்காஷா இப்னு மிஹ்சன் இல்லையா? ஒரு போர்க்களத்தில் பெருமானார் இடத்துல வந்து வாள் உடைந்து விட்டது ரசூலே. ஒரு கட்டையை எடுத்து கொண்டு வந்து, வாளுக்கு கட்டை பொருந்தாது இல்லையா? வாள் வெட்டுக்கு கட்டை பொருந்துமா? பொருந்தாது. ரசூலே வாளின் நுனி உடைந்து விட்டது, வாளின் கைப்பிடி உடைந்து விட்டது ரசூலே, இரும்பு பிடி இல்லை ரசூலே. பெருமானார் பக்கத்தில் இருக்கிற பேரித்த மரை மட்டையை எடுத்து அந்த வாளிலே சொருகுகிறார்கள். அது இரும்பாக மாறியது, இரும்பாக மாறியது. இது சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லுகிற வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சொல்லுவார்கள், 72,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள். 72,000 பேர் என் உம்மத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சட்டுன்னு உக்காஷா எந்திரிப்பாரு, நாயகமே அதில் நானும் ஒருவராக இருக்க வேண்டும். பெருமானார், அன்றையா உக்காஷா, உனக்கு அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க, ரசூலே அந்த வாய்ப்பு எனக்கும் வேண்டும். சபக கபிஹா உக்காஷா, உக்காஷா முந்திக் கொண்டார். முந்தியவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நற்பெயர் பெற்ற உக்காஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலைமையில் 40 பேர்கள் கொண்ட குதிரைப்படையை பெருமானார் அனுப்புகிறார்கள். கமர் கூட்டத்தார்கள், நபி தோழர்களிடத்திலே வழிப்பறி செய்கிற கமர் கூட்டம். நாயகத்தினுடைய தோழர்கள் சிரியாவுக்கு, ஷாமுக்கு அங்கெல்லாம் போனாக்கா வழிப்பறி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களின் பொருளை பறிக்கிற கமர்வாசிகளை நோக்கி அனுப்பினார்கள். அல்லாஹு அக்பர். இந்த 40 பேர் போனாங்க. பொதுவாகவே சஹாபாக்களின் வேட்டை எப்படி இருக்கும்னா, இரவு நேரத்துல பயணம் செய்வாங்க, காலை சுபுகின் வேளையில எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்படி அந்த 40 பேர் கொண்ட குழு அந்த கமர்வாசிகளை சுருட்டுகிறார்கள். 200 ஒட்டகைகள், ஏராளமான கால்நடைகள், ஆடு மாடுகளை பிடித்துக் கொண்டு மதீனாவிற்கு வந்து சேருகிறார்கள். வெற்றி வாகையோடு சேர்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி யார் சென்றார்களோ அந்த 40 பேர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். ஹுமுஸ், அதில் 5இல் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு எடுத்துக் கொண்டார்கள். இந்த வரலாறு நடந்ததும் ஹிஜ்ரி 6இல் தான். அதே மாதிரி அல்லாஹு அக்பர், சரியா அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவின் தலைமையில் ஒரு சிறு படை செல்கிறது. எதை நோக்கி செல்லுகிறது? அன்பிற்குரியவர்களே, ஜுமூன் என்று சொல்லுகிற இந்த ஜுமூன் வாசிகள், அஸ்ஹாபே ஜுமூன், இவர்களும் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவின் தலைமையில இதே 40 பேர்கள் கொண்ட குதிரைப்படை செல்லுகிறது. எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் மாட்டினாரு. பெருமானார் இடத்திலே கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் அவரிடத்திலே நடந்து கொண்ட முறை, சிறைவாசி இல்லையா, பிடிக்கப்பட்டிருக்கிறார். பெருமானார் அன்போடு நடந்தார்கள். அதே இடத்தில் இஸ்லாத்தை தழுவினார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ்னாரு. உன் குடும்பத்தோடு போய் சந்தோஷமா வாழுன்னு பெருமானார் அனுப்பி வைத்த வரலாறுகளும் ஹிஜ்ரி 6இல் தான் நடக்கிறது. இதே ஹிஜ்ரி 6இல் ஏராளமான 6-7 படைகளை, சிறு படைகளை பெருமானார் அனுப்புகிறார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹு அக்பர், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா தலைமையிலே நடைபெறுகிற படை. ஸைத் பின் ஹாரிஸா. யார் அந்த ஸைத் பின் ஹாரிஸா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வளர்ந்தவர் ஸைத் பின் ஹாரிஸா இல்லையா? இவருடைய வரலாறு இயற்கையில் அலாதியானது. இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா
பெருமானாரின் தோழர்களில் நெருக்கமான தோழர்களில் ஒருவர் சிரியாவில் இருந்து வருகிறார்கள். எங்க கபீலாவுல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க ரசூலே, அதனால அவங்களுக்கு எல்லாம் பாட சொல்றதுக்காக நீங்க ஒருத்தர் அனுப்பணும் என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் வாசிகளுக்காக குர்ஆன் கற்றுக் கொடுப்பதற்காக குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறார்கள். சிரியாவுக்கும் அழைத்து செல்கிறார்கள். ஹிஜ்ரி 6ல சிரியாவுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அழைத்து சென்று அங்கே தனி அறையிலே ஸைத் பின் ஹாரிஸாவை பூட்டி வைத்து விட்டு அல்லாஹு அக்பர் கொலை செய்வதற்காக வாளை எடுத்து செல்கிறார். இவங்க எந்த விதமான ஆயுதமும் இல்லை, குர்ஆன் ஓதி கொடுக்க சென்றவர்கள். ஆனால் தனி அறையிலே பூட்டி வைத்து ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவை வெட்டுவதற்காக விஷம் தோய்ந்த வாள் எடுத்துக்கொண்டு அறையை பூட்டு விட்டு உள்ளே செல்லுகிறார். ஸைத் பின் ஹாரிஸா இருக்கிறார்கள். வாளை எடுத்து வெட்டுவதற்கு ஓங்குகிற போது, யா ரஹ்மானனா, என்னுடைய இரட்சகா, என்னை காப்பாற்றி விடு. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு துஆ செய்கிறார்கள். தனி அறையில் வேறு யாரும் உதவிக்கு இல்லாத நேரத்தில் உள்ளிருந்து ஒரு குரல் வந்தது, வைஹக்லா தக்துல். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, நாசமா போறவனே கொலைகளை செஞ்சிடாது. உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது. யார்? திரும்பி பார்க்கிறார், யாரும் இல்ல. சிறு பிரமை என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் வெட்டுவதற்காக வாளை ஓங்க, யா ரஹ்மானனா, எங்களுடைய இரட்சகா என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிற போது மீண்டும் குரல் கேட்கிறது, வைஹக்லா தக்துல். யாரும் திரும்பி பார்க்கிறார், ஒருத்தரை காணோம். வெட்டிவிட வேண்டியதுதான் என்று வேகமாக வாளை ஓங்கி வெட்டச் செல்லுகிற போது, எவர் வாளை ஓங்கி வெட்டச் சென்றாரோ அவர் தலை கீழே விழுகிறது. பின்னால் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஸைத் பின் ஹாரிஸா கேட்டார்கள், மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்கும் போது, அன்ன ஜிப்ராயில், நான் தான் ஜிப்ராயில். முதல் முறை நீங்கள் அழைக்கிற போது முதல் வானத்தில் இருந்தேன், அரிசியில் இருந்தேன். இரண்டாவது முறை அழைக்கிற போது முதல் வானத்திற்கு வந்து விட்டேன். மூன்றாவது முறை அழைக்கிற போது தலையை எடுத்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ரசூலை காணுகிற போதே ரசூல் சொன்னார்கள், அந்த தலீக்குல் மலாயிகா, மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர். என் அன்பு தோழர் மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர் ஸைத் பின் ஹாரிஸா வந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ரானியை, யூதர்களினுடைய எழுத்துக்களையும் பேச்சையும் கற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, ஒரு பாஷையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவை, கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நாள் தேவை? 17 நாள் யூதர்களின் பாஷையை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். இவர் ஒரு அதிசயமான சஹாபி. வஃபாத்தாகி படுத்திருக்கிறார் ஸைத் பின் ஹாரிஸா. ஜனாதாவை பார்க்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு சலாம் சொல்லுவாராம். ஜனாதா சலாம் சொல்லுச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன ஆகும்? போனவர் ஜனாதாவை ஆயிடுவார். வந்தவரை பார்த்து, ஜனாதாவை பார்க்க வந்தவர்களை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் பஸ்ஸிரு வயஸிரு வலா துனஃபிரு, அன்போடு நடங்கள், அன்பாக நடங்கள், பாசமாக இருங்கள், வெறுப்பை உண்டாக்காதீர்கள் என்று ஜனாதா பேசியது, ஸைத் பின் ஹாரிஸாவினுடைய ஜனாதா பேசியது என்று வரலாறுகள் பேசுகிறதே. யார் உருவாக்கினார்கள்? கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இவங்க ஹிஜ்ரி 6ல மட்டும் 4 படையெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த படையெடுப்புகள் என்ன, எப்படி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களின் தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வழியில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா ததஇ லனா ஃபீ மகாமினா ஹாதா